சூரிய நமஸ்காரம். பொதுவாய் யோகாசனப் பயிற்சி பெறுபவர்கள் முக்கியமாய்ச் செய்வது சூரிய நமஸ்காரம். இதை இளங்காலைப் பொழுதில் சூரியன் கிழக்கே உதிக்கும் சமயம் அவனுடைய பொற்கிரணங்கள் உடலில் படும்படியாக கிழக்கே பார்த்து நின்று கொண்டு செய்வதே உசிதமானது. சூரிய ஒளி படும்படியான இடங்களில் குடியிருக்க முடியாதவர்கள் இதற்கென இருக்கும் மைதானங்கள், கடற்கரை, மொட்டை மாடி போன்ற இடங்களில் மேற்கொள்ளலாம், அல்லது இவற்றின் முக்கியமான சில ஆசன பிரயோகங்களை வீட்டுக்குள்ளேயே செய்து வரலாம். அதைப் பின்னால் பார்க்கலாம். இப்போது சூரிய நமஸ்காரத்தை ஆரம்பிக்கும் முன்னர் உடலை அதற்குத் தயார் செய்து கொள்ள வேண்டும். கை, கால்களை அசைத்துக் கொண்டும் நீட்டியும் மடக்கியும் மேலே தூக்கியும் கைகளைத் தட்டியும் முழங்கால்களை மடக்கியும் நீட்டியும் சிறிது நேரம், குறைந்தது 10 நிமிஷம் மனதையும் உடலையும் தயார் நிலையில் வைக்க வேண்டும். சூரிய நமஸ்காரத்தின் மூலம் உடலும் உள்ளமும் வலுப்பெறுவதோடு கண் பிரச்சனைகள் இருந்தாலும் அவை குறைய ஆரம்பிக்கும். இந்த சூரிய நமஸ்காரத்திலேயே பல்வேறு விதமான ஆசன வகைகள் வந்துவிடும். எனினும் இப்போது நாம் பார்க்கப் போவது அவற்றின் 10 நிலைகளே. முதல் நிலை, எப்போது யோகாசனப் பயிற்சி செய்தாலும் கீழே ஒரு பாயைப் போட்டுக்கொள்வது நல்லது. பூமியில் எதுவும் போடாமல் நேரே நின்று கொண்டு செய்வதால் நம் உடலுக்குத் தேவையான சக்திகள் சேகரிக்கப்பட்டு பூமிக்கே சென்றுவிடும் என்பது யோகாசனத்தின் முக்கிய விதியாகும். ஆகவே வீட்டினுள் ஒரு அறையிலோ மொட்டை மாடியிலோ அல்லது உங்களுக்கு சௌகரியமான ஒரு திறந்த வெளியிலோ கீழே பாயைப் போட்டுக்கொண்டு கிழக்கே பார்த்த வண்ணம் நின்று கொண்டு இரு கைகளையும் கூப்பிக்கொள்ளவும். வணக்கம் செலுத்தும் பாவனையில் நிற்க வேண்டும். கண்கள் நேர்பார்வையாகச் சூரியனை மட்டுமே பார்க்க வேண்டும். வயிற்றை உள்ளிழுத்துக் கொண்டு மார்பை நேராக நிமிர்த்திக் கைகளை ஒன்றாய் சேர்த்துக்கொண்டு கும்பிடும் நிலையில் நின்று கொண்டு சூரியனைக் குறித்த தோத்திரப் பாடல்கள் அல்லது ஸ்லோகங்களை மனதுக்குள் சொல்லிக் கொண்டு துதிக்கவும். கைகளின் கட்டை விரல்கள் மார்பைத் தொட வேண்டும். முதுகை பின்னால் கொஞ்சம் சாய்த்துக்கொண்டு மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாம் நிலை, அப்படியே உடலை கீழ்நோக்கி வளைக்க வேண்டும். உள்ளங்கைகளை கால்களுக்கு எதிரே தரையில் படும்படி கீழே வைக்க வேண்டும். முதுகை வளைத்துக் கொண்டு கைகளை தரையில் வைக்கும்போது முழங்கால்கள் வளையாமல் நேரே இருக்க வேண்டும். நம் முகம் இரு முழங்கால்களுக்கும் இடையில் வர வேண்டும். இப்போது உள்ளிழுத்த மூச்சை வெளியே விட வேண்டும். அடுத்து மூன்றாம் நிலையைப் பார்ப்போமா? இப்போ நாம் ஏற்கனவே குனிந்த நிலையில் இருப்போம் அல்லவா? அப்படியே கைகளைத் தரையில் ஊன்றிய நிலையிலேயே வைத்துக்கொண்டு வலது முழங்காலை மடக்க வேண்டும். வலக்காலை மட்டும் குத்துக்காலிட்டுக் கொண்ட வண்ணம் வைத்தவாறே இடக்காலை பின்னே நீட்ட வேண்டும். முதலில் கொஞ்சம் சிரமம்தான். பழகப் பழக சுலபமாய் வந்துவிடும். நீட்டும்போது இடது முழங்காலும் பாதத்தின் விரல்களும் தரையைத் தொட்ட வண்ணம் இருக்க வேண்டும். இப்போது மெல்ல மெல்ல மார்பை மேலே உயர்த்தி நேரே பார்த்த வண்ணம் கழுத்தைப் பின்னால் கொண்டு போய் வளைத்துக் கொண்டு பார்க்க வேண்டும். பார்வை நேரேயே இருத்தல் வேண்டும். மூச்சை நன்றாய் ஆழமாய் உள்ளுக்கு இழுத்துக் கொள்ளவும். அடுத்து நான்காம் நிலை, ஆழமாய் இழுத்த மூச்சை மெதுவாய் வெளியே விட்டுக்கொண்டே மடக்கிய வலக்காலையும் பின்னுக்கு நீட்ட வேண்டும். இப்போது 2 கால்களையும் சமமாக வைத்த வண்ணம் கைகள் மட்டும் ஊன்றிய நிலையிலே வைத்த வண்ணம் இருக்க வேண்டும். முழங்காலும் முழங்காலுக்கு மேல் உடலும் தரையில் படக்கூடாது. உடலின் பாரம் முழுதும் கைகளில் வந்து தாங்கிக் கொள்ள வேண்டும். இந்நிலையில் மூச்சை வெளிவிடாமல் உள்ளேயே வைத்திருக்கவும். அடுத்து 5ஆம் நிலை. இந்த 5ஆம் நிலை கொஞ்சம் சுலபமானது. மேலே இருக்கும் உடலையும் முழங்காலையும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறக்கவும். லேசாகத் தரையைத் தொட்ட வண்ணம் கால்கள், முழங்கால்கள், உள்ளங்கைகள், மார்பு, நெற்றி ஆகியன இருக்க வேண்டும். உதாரணம் சொல்லப் போனால் தரையில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யும் கோலத்தில் இருக்க வேண்டும். ஆனால் கைகள் மட்டும் பக்கவாட்டில் உள்ளங்கைகள் ஊன்றிய நிலையில் இருத்தல் வேண்டும். அடுத்து 6ஆம் நிலை. இப்போது முழங்கைகளையும் மார்பையும் உயர்த்திக் கொண்டே உடலை முன்னோக்கித் தள்ள வேண்டும். கைகளின் உடல் பாரம் வருமாறு பார்த்துக்கொண்டு கைகளை கீழே ஊன்றி பாதங்களையும் கைகளுக்கு நேரே வருமாறு தரையில் ஊன்றிக்கொள்ள வேண்டும். ஆங்கில எழுத்து யு மாதிரி வளைந்து காட்சியளிப்போம். மூச்சை நன்றாய் உள்ளே இழுக்க வேண்டும். முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒன்று, ஒவ்வொரு நிலையிலும் சுமார் 1 நிமிடமாவது ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்பதோடு அந்நிலையில் இருக்கையில் மூச்சை உள்ளேயே இழுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த நிலைகளுக்கு மாறும்போது மட்டுமே மூச்சை வெளிவிட வேண்டும். அதுவும் வேகமாய் விடாமல் மெதுவாகவே விட வேண்டும்.
சூரிய நமஸ்காரத்தின் 6வது நிலையில் இருந்தவாறே உடலை மேலே உயர்த்தி நேராக நின்று கொண்டு கால்களை மட்டும் கொஞ்சம் இடைவெளி விட்டு நிற்க வேண்டும். பின்னர் குனிந்து கைகளை தரையில் தொடும்படி வைக்கவும். முடிந்தவரை உங்கள் பின்பக்கம் மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். குதிகால்களைத் தூக்காமல் அவை தரையிலேயே இருக்கும் வண்ணம் பதித்து வைத்துக்கொண்டு அழுத்தி நின்ற வண்ணம் பின்பக்கத்தை மட்டும் உயர்த்த வேண்டும். முழங்கால்கள் விரைப்பாயிருக்கட்டும். தலை இரு முழங்கால்களுக்கும் நடுவில் வருமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சு உள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியே விடக்கூடாது. இந்நிலையில் ஒரு நிமிஷம் இருக்க வேண்டும். பின்னர் மெல்ல மெல்ல மூச்சை வெளியே விட்ட வண்ணம் நன்றாக நிற்க வேண்டும். இந்த ஒரு நிமிஷம் என்பது சொல்வதற்குச் சீக்கிரம் எனத் தோன்றினாலும் நிமிடங்கள் காட்டும். கடிகாரத்தை வைத்துப் பழகினால் ஒரு நிமிஷம் என்பது எத்தனை நேரம் ஆகிறது என்பது புரியும். அடுத்து 8ஆம் நிலைக்குச் செல்லும்போது இரு கால்களையும் நன்கு நீட்டிக்கொண்டு கைகள் மட்டும் தரையில் பதிக்க வேண்டும். பின்னர் மூச்சு உள்ளிழுத்துக் கொண்டே இடக்காலை மட்டும் முன்பக்கமாய்க் கொண்டு வந்து இரு கைகளுக்கும் நடுவே வைக்க வேண்டும். ஏற்கெனவே 3ஆம் நிலையில் வலக்காலை இவ்வாறு முன்னிறுத்தினோம். இப்போது 8ஆம் நிலையில் இடக்கால் அவ்வாறு இருக்க வேண்டும். வலக்கால் நீட்டிய வண்ணம் இருக்க வேண்டும். மூச்சை இப்போதும் உள்ளிழுத்துக் கொண்டு பின்னர் மெல்ல மெல்ல வெளியே விட்டுக்கொண்டே சாதாரண நிலைக்கு வரவும். 9ஆம் நிலைக்கு வலக்காலையும் இடக்காலையும் ஒன்றாய் வைத்துக்கொண்டு நன்றாய் குனிந்து கொண்டு கைகள் தரையைத் தொட்டுக்கொண்டு நிற்க வேண்டும். இது 2ஆம் நிலைக்கு வருவது போன்றதே. ஏனெனில் இப்போது நாம் நம் உடலையும் மனதையும் பழைய நிலைக்குத் திருப்புவதால் கொஞ்சம் கொஞ்சமாய் பழைய நிலைக்குத் திருப்பிக் கொண்டு வருகிறோம். ஆகையால் 10ஆம் நிலையும் முதல் நிலை போல் நேராக சூரியனைப் பார்த்த வண்ணம் நின்று கொண்டு இரு கைகளையும் குப்பிய வண்ணம் கும்பிடும் நிலையில் இருத்தல் ஆகும். பின்னர் மூச்சை நன்கு உள்ளிழுத்துக் கொண்டு உடலை இயல்பு நிலைக்குக் கொண்டு வரவும். இப்போது மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும். இதுபோன்று 10 நிலைகளையும் தினமும் வரிசையாகச் செய்து வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் முழுமையாகச் செய்ய வேண்டுமென்றாலும் இப்படி 10 நிலைகளையும் வரிசைக்கிரமமாகச் செய்வதே சூரிய நமஸ்காரத்தின் பலன்கள். சுவாச முறைகளைப் பின்பற்றி மூச்சை உள்ளிழுத்தலும் வெளியிடுவதும் நடைபெறுவதால் ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கும் நல்ல பலன் கிட்டும். சுவாச உறுப்புகள் மட்டுமின்றி இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் என்பதால் மற்ற உறுப்புகளும் பயனடையும். நரம்பு மண்டலம் நன்கு இயக்கப்படும். நரம்புகள் வலிமை பெறும். தசைநார்கள் உறுதியாகும். உடல் கட்டமைப்பு அழகாயிருக்கும். உடலில் வேண்டாத இடங்களில் சேரும் தசைகள் நாளாவட்டத்தில் மறைந்து கொண்டு வரும். பிராணவாயு அதிகம் கிடைக்கும்.